என்ன கலா, நான் சொன்னது சரிதானே? எம்பி தமிழ்மணி பையன் யாரு? நீதானா? யார் அந்த பசங்க? அவங்க யார் அடிச்சிட்டு போயிருக்காங்க தெரியுமா? எம்பியோட பையனை. மரியாதையா பார்த்தத சொல்லிடு. எனக்கு தெரியாது சார், நான் இப்பதான் வந்தேன். நான் பாக்குறேன் சார். இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க, ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இங்க யாராவது அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? என்னால முடியும். என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும். இவன் தான். எம்பி பையன்கிட்ட இந்த திருண்ண பதில் சொல்ல ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். பணத்தை எங்க வச்சிருக்க? இப்ப உனக்கு சந்தோஷம் தானேமா? அந்த புள்ள அடிவாதது உனக்கு திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள வந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன், அந்த பிள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல. குடிசைக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த என் பொண்ணு எம்பியோட பையன் நாசமா போக காலை ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டாம்மா. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான். அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியம்மா. இதோ நேத்து அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது. என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழைக்க வேண்டாமா? இதை எட்டிட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல, இது நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்துடுறேன். இதுதான் மனோகனை காட்டி கொடுத்தது. காட்டி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறா பாத்தியா? என்ன பண்றது? இந்த
இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க தான் வந்து அவனை அடையாளம் காட்டி கம்பி எண்ண வச்சீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க. எங்க கையெழுத்து போடணும்? இங்க. இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 4 நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன். திமிரு பிடிச்ச பசங்க. யோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா. I'm sorry. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, எக்ஸ்கியூஸ் மீ. yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா? ப்ளீஸ். தேங்க்யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமல். வாணிமஹாலா? வாணிமல். நம்ம வாணிமல்ல அங்கதான் பயங்கர அடி. எங்க இருந்தியா? நான் தான் அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவ. நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வ. அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வ. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு நான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஐ லைக் யூ.